யோசிப்பாரு என்ன சொல்லலாம் ஏய் அப்ப யோசிக்க மாட்டாரு அவர் நிறுத்தி பேசுறாரு யாரு அப்பா அப்பெல்லாம் சைலண்டா எனக்கு 2 பிரேக் கட் ரெண்டு பிரேக் கட் இருந்தா வாங்கி நான் வந்து நிறைய ஓட்டு வந்து ஆனா வெட்டி பேனல் பண்ணி வந்து நீ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் டேலே 2 பிரேக் கட் வந்துடல நான் பைசைக்கு யாரது கட்டலாம் 2 பிரேக் கட் திரும்பி பிரேக் சைக்கிள்ல குட் மார்னிங் குட் மார்னிங் அசிமுர்த்திக்கு ஓர்மிதி போறது யாரா ஜபசானப்பா இவா முத்துஸ்டர் 155 கண்டால்ஸ் போறோம் யாரு போறோமா கண்டாச்சி அப்பா எடுப்பாரு கண்டாச்சி சின்ன வயசுல 500 வெள்ளா இருக்கு 500 150 500 யோபா போடா ஊர் திருப்பி பழனி மலை தான் அதிகம் பழனி தான் ஆய் சொல்லுங்க எல்லாம் அவருக்கு போயிட்டு டேய் ரோட்டை யாரும் டேமேஜ் பண்ணாதீங்க தப்பு அதெல்லாம் யாருன்னா பைக்ல வைக்கல வருவாங்க வண்டி வரும்டா சரி கோபிநாத் தான் பொறுப்பாளர் ஆகுறாரு வண்டி திடீர்னு போடுறா கல்ல என்ன அதுனா அது மேல கல்யாணம் போட்டுச்சுன்னா ஒரு வாமா பண்ணுங்க பேசிக் வாமா பண்ணுங்க இவங்க 4 பேர் வச்சுதான் ஓட்டுறதாங்க 50 பேர் எங்க தான் போனாங்கன்னு தெரியல ஜிம்ல 450 பேர் ஜாயினிங் 444 அவ்வளவு பேர் பார்த்ததே இல்லை 44 பேர் பார்த்தேன் வரத்து என்னவோ 20 பேர் தான் இது அப்ப நிறைய வா கோபினா வா நீ வா வாங்கடா போடா கோபினா வா கோபினா சும்மா பசங்க மோட்டிவேஷன் ஏய் கிடா இற கால் குடிக்குறாருங்க லீக் போட்டா காப்ஸ் போட இது கால் அடிங்க பார்த்தா தெரியல ஜிம் கால் வச்சிருக்காங்க ஷோல்டர் ரொட்டேன் நெக் ரொட்டேன் ஆரம்பிக்கலாம் நெக் ரொட்டேன் ஸ்லோவா உன்னோட மண்டை தெரியல ஆனா விஜய் இப்பதான் தெரியுது கட்டாகுதா நேரா பார் மேரல் ஃபோக்கஸ் மாதிரி தான் ஞாபகம் வருது Good. முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கமான் அவ உள்ள போறான் உள்ள வீடு வெளியே வரா உள்நீச்சல் கமான் சூப்பரா கமான் சைப் ஏத்து போடு ஏந்திரு ஓகே போடு சூப்பரா endurance track எல்லாம் வின் பண்ணுது ஏத் என்ன மூச்சு விடாம போட்டு தட்டுறானுங்க ஒரு சைடு இருக்கிறா உள்நீச்சு போட்டு வராடா வெளியே வந்தாடா வந்துட்டாடா
சூப்பரா போதுடா. அதான்டா. சீ என்னது நான் ஒரு 2-3 தம்பிச்ச புடிச்சு போட்டு வந்துறோம். சின்ன மீனே இருக்கான். காட்டு வாசி இல்லம்மா புலிஸ் இருக்கு அச்சி சாப்பிட்டு போலாம். இது வரைக்கும் எங்க பார்த்தோம்? ஏய் பா இங்க தான் இருக்குது. எங்க போயிட்டு போறான்? இது வந்து மென்ஸ்பெசிக்கு வந்து போசே வந்து பக்கத்துல இது வச்சு இதுதான் கிளாஸ். சும்மா கை வந்து இப்படி முன்னாடி தெரியக்கூடாது. கை பின்னாடி லாட் மட்டும் அப்படி ஓப்பன் பண்ணி ஷோல்டர் ரைட்டு பிடிக்கணும். காலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போசி. இது காலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஷோல்டருக்கு இந்த அளவுக்கு வச்சா போதும். ஓகேவா? லாட் ஓப்பன் பண்ணி கை சும்மா இப்படி சும்மா ஷோல்டர் தான் இது சும்மா அப்படி இல்லைன்னா வச்சுக்கா இந்த போர்ஷன் இல்லைங்க. சும்மா அந்த காலை வச்சு இப்படி ஃப்ரண்ட்டு காமிக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டு அப்படியே ஆஸ்லாம் காமிக்கிற மாதிரி இந்த காமிக்கிறாங்க. அது மாதிரி இப்போ வந்து பார்த்தோன்னா 4 போஸ்ட் தான் மொத்தமே. சைடு குவார்டர் டர்ன் ரைட், சைடு குவார்டர் டர்ன் ரைட், சைடு குவார்டர் டர்ன் ரைட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்டாண்டிங் போஸ்ட் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களா, சைடு குவார்டர் டர்ன் ரைட் ஸ்போர்ட் அப்படி சொன்னாங்கன்னா இப்படி வச்சுக்கணும். கையை வச்சு இந்த சைடை காட்டுற மாதிரி. இப்போ ஜட்ஜிக்கிறாங்கன்னா வச்சுக்கலாம். அதனால தான் ஜட்ஜுன்னா இந்த ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு இந்த ஆப்ளிக் இருக்குல்ல, இந்த ஆப்ளிக் கட்டு இந்த ஷோல்ட்ரு அவங்களுக்கு தெரிற மாதிரி தரணும். புரியுதா? அதை வச்சு கையை இப்படி வச்சு இப்படி கால் வந்து பார்த்தா சும்மா லைட்டாக ஒரு பெண்டு இப்படி கால் வைக்கிறோமா, இந்த கால் மட்டும் சும்மா லைட்டாக ஒரு பெண்டு இப்படி ஒரு கிராஸு. அதை நிற்கிறான் பார் இப்படி சைடு. இந்த ஆப்ளிக் அவங்க காமிக்கணும், ஷோல்டர் டைட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த லாட்டை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆகணும். இந்த சைடு ஆப்ளிக் காமிக்கிறது தான் வேலை. ஓகேவா? இந்த சைடு இருக்குது இல்லை, இந்த சைடு காட்டணும். அதே மாதிரி காட்டு நேராக நெல் இந்த சைடு காட்டு. சைடு ஆப்ளிக் நல்லா ஐது பிடி. ப்ரீத் அவுட் பண்ணணும். நேராக நின்று ப்ரீத் அவுட். நேராக பாரு. ஸ்மைல் ஃபேஸ். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஸ்மைல் பண்ணணும். புரியுதா? அப்படியே சைடு குவார்டர் ரைட்னாலும் அது பாரு. அப்படியே திரும்பி அப்படியே அண்ணன் சைடு திரும்பணும். அப்படியே அந்த சைடு ரோட்டேணும். ஓகேவா? இந்த இது மட்டும் பாருங்க. இப்போ வந்து காலை இந்த அளவுக்கு வைடாக வச்சுக்கணும். ஓகேவா? அங்கே பாரு வச்சு கிறிஸ்மஸ் டீம் அது ஐட்டு காட்டணும். ஜூமோட அதனால ஜூமோ நல்லா சொல்லி இதை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணிட்டு இப்படி பண்ணி அழுத்துறீங்களா, அப்படியே ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த கை இப்படி அழுத்தணும். இப்படி அழுத்தி நல்லா பாடி லைட்டு. இப்போ பேக் வரணும். நல்லா ஓப்பன் கை கே இருக்கு. நல்லா அழுத்து கையை கீழே எப்படி நல்லா இந்த அளவுக்கு ஆயிடுத்து. நல்லா ஆயிடுத்து ஓப்பன் பண்ணுறா. நல்லா ஓப்பன் பண்ணு. மறுபடியும் ஆயிடுத்து ஓப்பன் பண்ண பார்த்து இந்த லாட் அப்படியே வலிக்கணும். அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணணும். அதே பேர் கை இங்கே பேர் கை இப்படி மேலெலாம் கிடையாது. இந்த அளவுக்கு கை வந்து இப்படி ஆயிக்கணும். இப்படி ஆயிடுனா தான் லாட் ஓப்பன் ஆகும். ஓகே போட்டு நல்லா நேரம் நில் லைட்டாக பாடி பெண்ட் பண்ணுங்க. ஓப்பனே ஆல்ரா ஓப்பன் பண்ணுறா. நல்லா ஓப்பன் பண்ணு. நல்லா கீழே விட்டு ஆயிடுச்சு. மறுபடியும் ஆயிடுத்து. நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஓப்பன் பண்ணு. ஓப்பனே ஆகலையே. நல்லா ஓப்பன் பண்ணு. இந்த நல்லா டைட் பண்ணு. ஓகே ரிலாக்ஸ். இந்த கால் எப்படி இருக்குது அந்த நிற்கிறோம்ல அந்த போஸு சும்மா இப்படி காட்டுறதோ இல்லை இப்படி காமிக்கிறதோ. ஓகேவா? இல்லை போடுறதான் சைட் போடுறது ரைட்னா அது இந்த கால் முன்னாடி இந்த கால் பின்னாடி இப்படி மறுபடியும் பாரு. நிற்கிறோமா? இப்போ இதான் இப்படி தான் நிற்கிறோம். ஓகே? அதனால் இப்போ ஸ்டாப் பண்ணு. பார்த்துக்கா மறுபடியும் இப்படி நிற்கிறோம். பைசப்ஸ் போஸு நிற்கிறோமா? லெஃப்ட் காலத்துக்கு முன்னாடி வைங்க. ஓகே? இந்த ரைட் காலை கொஞ்சம் லைட்டாக பேக் வைங்க. இப்போ அப்படியே திருப்பி கை வச்சு போடு. இது பாரு. இப்போ வந்து இது பாரு. கால் வந்து இந்த கால் பெண்டு, இந்த கால் ஸ்ட்ரைட்டாக. கால் கரெக்டாக தகுந்த மாதிரி வைங்க. கால் எப்படி வைக்கிறோம் பாரு. இந்த பாரு தமிழ் கால் எப்படி வச்சுருக்கிற பாரு. போஸ்ட் பாரு. இந்த பாரு. வச்சுதான் பாரு. அப்படியே ஆயிட்டு பிடி. இந்த சைடு காட்டுமையா? இதை காட்டுறான் பாரு. நல்லா ஆயிட்டு பிடி. இந்த சைடு ஆயிட்டு பிடித்த நான் டைட் பண்ணுறா. டைட்டே பண்ண மாட்டீங்களா? ஏன் மூச்சு வாங்குதா? நல்லா ஆயிட்டு பிடி. சைடு ஆயிட்டு ஆயிட்டு கை இங்கே வை. நேராக பாரு. நேராக பாரு. நேராக பாரு.
ரைட் பண்ணு. ஓகே ஓகே ரிலாக்ஸ். அப்படியே ஸ்மைல் பிரதர். இது நிறுத்துறமா இப்படி போட்டு இதான் ஸ்டாண்டிங் போசி. இப்படி நிற்கலாம், புரியுதா? கால் அப்புறம் நார்மலாக எடுத்துன்னு வந்து கூட நார்மலாக இப்படி நிற்கலாம். நின்று ஆஃப் சைடு பிடிங்க. ஓகேவா? இப்போ நார்மல் இல்லை, நார்மல் காலை என்ன ஸ்டாண்டிங் பொசிஷன் வச்சு அப்படியே நல்லா அப்படி போஸ்ட் பண்ணி நிறுத்து. ஓகே ஓகே சூப்பரா.